வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நூக்கல் காய்கறியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நூக்கல் காய்கறி கிடைப்பதற்கு ஒரு அரிய காய்கறி. பல பேர் அதை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளக்கூட மருந்துருவாங்க. காரணம் என்னென்னா, நூக்கல் காய்கறியினுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி அவங்களுக்கு விரைவாக தெரியாது. ஸோ இப்போ 100 கிராமில் ஆரம்பித்து 125 கிராம் வரைக்கும் நூக்கல் காய்கறி இருக்குன்னா அதில் 28 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும் தான் கலோரிகள் இருக்கும். ஸோ 2 கிராம் நார்சத்து கொண்டு இருக்கக்கூடியது நூக்கல் காய்கறி. செம்புச்சத்து, மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் கே, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, கரோட்டினாய்டுகள், இந்த மாதிரி நிறைய வேதியியல் கலவைகளுடைய மூலங்களாக நூக்கோல் காய்கறி இருக்கு. இது அனைத்துமே நம்முடைய உடலுக்கு நன்மை பயக்கூடிய, உடலுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள். அப்போ நூக்கல் காய்கறி நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது எப்படியெல்லாம் மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நூக்கல் காய்கறி உங்களுடைய சருமத்திற்கு மிகவும் சிறந்த காய்கறிங்க. குளிர்காலம் உங்களுடைய சருமத்திற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னா, மேலும் நமது சருமம் வந்து பார்த்தீங்கன்னா தோல், அந்த சரும தோல் வந்து வறண்டும் தொல்லை தரக்கூடிய வகையிலுமே இருக்கும். இப்போ குளிர்காலத்தில் தோள்களில் சுருக்கங்கள் மற்றும் கோடுகள் உருவாகும். அப்போ கோடை காலங்களிலுமே நமக்கு வந்து சருமங்கள் வந்து பாதிக்கப்படும். ஸோ குளிர்காலமாக இருந்தாலும் அந்த கோடை காலமாக இருந்தாலும் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம நூக்கோல் காய்கறியை சமைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நூக்கோல் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிவிடும். இறந்த செல்கள் ரிமூவ் ஆகும்போது முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நூக்கல் காய்கறி சருமத்திற்கு வந்து கொடுக்குங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கெல்லாமே நூக்கல் காய்கறியை பசியை கட்டுப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம். நூக்கல் காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கக்கூடிய லிப்பிடுகள் இருக்குது. ஸோ இது வந்து நம்முடைய உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர்வதை தடுக்கும். மேலும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். கூடுதலாக இது வந்து குறைந்த கலோரி கொண்டிருக்கக்கூடிய உணவு. எனவே இது வந்து எடையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய உணவு முறைகளில் தாராளமாக அந்த டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா பசியை இது வந்து கட்டுப்படுத்திடும். அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளினுடைய அந்த அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முறையிலேருந்து நீங்கள் கண்ட்ரோல் ஆகிடுவீங்க. ஸோ உடல் எடை வந்து இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படாது, அது முதல்ல நிறுத்தப்படும். நூக்கல் காய்கறிகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத கொழுப்பு, தொப்பை போன்றவெல்லாம் கரைக்கப்படும் போது கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. அதாவது வெயிட் லாஸ் உங்களுக்கு சாத்தியமாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உடல் எடை கணக்கச்சிதமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கெல்லாமே நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாம். கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாம். நாம் உண்ணக்கூடிய உணவானது ஏதோ ஒரு வகையில் கல்லீரலை பாதிக்கும். ஆனால் நூக்கோல் அப்படி செய்கிறது கிடையாது. அது கல்லீரலை நன்மை பெற செய்யும். கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நூக்கல் காய்கறி வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய ஃபைப்ரோஜெனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்களை பாதுகாக்குது. இதன் மூலம் இது கல்லீரலை மேலும் வந்து உங்களுக்கு வலுவாக்குது. பொதுவாக கல்லீரல் எப்பப்போ பாதிக்கப்படும் கேட்டிங்கன்னா, தீவிரமாக மது இருந்தக்கூடிய பழக்கம் இருக்கும்போது, நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்குங்களே அந்த அசைவ உணவுகள் அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் கொழுப்பு படிவுகள் உருவாகும். கல்லீரல் வீக்கம் ஏற்படும். கல்லீரல் அழற்சி நோய், கல்லீரல் சிரோசிஸ் நோயெல்லாம் ஏற்படும். அப்போ செல்கள் வந்து பழுதடைஞ்சிடும். ஆனால் நம்ம கல்லீரலுடைய செல்களை வந்து மீண்டும் புதுப்பிச்சு வைக்கிறதுக்கு தான் நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாம். ஏன்னா உடல் உறுப்புகளிலே மிகவும் வித்தியாசமான ஒரு உறுப்பு கல்லீரல் தான். அது தன்னைத்தானே மீண்டும் அதனுடைய செல்களை புதுப்பிச்சு மீண்டும் தன்னை ஒரு புதிய உறுப்பாகவே மாற்றிக்கொள்ளும். அதுக்கும் ஓரளவு தான் லிமிட். நாமளும் அதிகமாக குடிக்கும் போது, அதிகமாக மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரல் மிகவும் மோசமான நிலைக்கு தான் போகும். அந்த பழக்க வழக்கங்களை விடுத்து நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அது மாதிரி தான் நூக்கல் காய்கறி எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படும், கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும், கல்லீரல் வீக்கம் வந்து சரியாகும், கல்லீரல் சிரோசிஸ் நோய் சரியாகும், கல்லீரல் அழற்சி நோயெல்லாம் ஏற்படாமல் கல்லீரலினுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரல் செயல்படுவதற்கு நூக்கல் காய்கறி ஹெல்ப் பண்ணும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நூக்கல் காய்கறி எடுத்துக்கலாம். இதய நோய் அப்படின்றது வந்து பாலினத்தை வைத்தோ அல்லது இத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வரும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இப்போதெல்லாம் காலகட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா இதய நோய் ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்குது. நிறைய பேருக்கு, இளம் வயதினர்களுக்கு கூட இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. மேலும் இது வந்து பெருந்தமணிகளில் ஏற்படக்கூடிய தடிப்பு தோல் அழற்சி எல்லாம் நூக்கல் காய்கறி வந்து நமக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தடிப்பு தோல் அழற்சி அப்படின்றது தமனி சுவரில் கொழுப்பால் உருவாகக்கூடிய ஒரு அடுக்கு. இதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கெல்லாமே நூக்கல் காய்கறி தான் ஹெல்ப் பண்ணும். சுருக்கமாக நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வந்து நமக்கு அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு வந்து பாய்ச்சி இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சீராக செயல்பட வைக்கிறதுக்கு நூக்கல் காய்கறி ஹெல்ப் பண்ணுறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வந்து வீக்கம் ஏற்படுதல்
இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும். அப்போ நூக்கல் காய்கறியை தொடர்ந்து சமைத்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இதயத்தையுமே பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். உடல் நலத்தையும் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து நூக்கல் காய்கறியை வாரத்தில் ஒரு தடவையாவது சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.